எல்லோருக்கும் வணக்கம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் படித்தேங்க. ஸோ அதுதாங்க இது வந்து ஸ்மால் மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தினது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டேஸில். பார்த்தீங்கன்னா இந்த வாருக்கு அப்புறம் ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து லார்ஜ் கேப்போட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து 6% ஏறி இருக்குங்க. ஸ்மால் கேப் 100. ஸோ நிஃப்டி மிட் கேப் 100 2.2% ஏறி இருக்கு. பட் நிஃப்டி 50 -4. BSE சென்செக்ஸ் -5, -4.7, -5.3 ரெஸ்பெக்டிவ்லி இருக்குது. செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எனர்ஜி +10.7 இருக்குது, மெட்டல் +6.6 இருக்குது, ரியாலிட்டி வந்து 1 to 2% இருக்குது. லூசர் பார்த்தீங்கன்னா PSU பேங்க் -11%ங்க, நிஃப்டி ஆட்டோ -8, ப்ரைவேட் பேங்க்ஸ் -8, ஐடி வந்து 5 to 5. ஐடி தான் அடி வாங்குது. பட் பார்த்தா ஐடியை விட PSU ஆட்டோ ப்ரைவேட் பேங்க்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ டாப் ஸ்மால் கேப்பில் வந்து யார் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோஹென்ஸ் லைஃப் சயின்ஸ் கிட்டத்தட்ட 60% ஏறி இருக்குது. வெல்ஸ்பன் கார்ப் 48%, ஓலா 42%, ஏஜில் ஒன்று 36, அர்பன் கம்பெனி வந்து 33% ஏறி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 செம்மையாக அடி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் வந்து பயங்கரமாக அடி வந்துச்சு. ஆல்ரெடி ஒரு பாட்டமில் இருக்குது சில கம்பெனிஸ், அதனால கொஞ்சம் ஏறி இருக்கலாம். அண்ட் எஃப்ஐ செல்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மிட் கேப்பில் இருக்காது, லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். மேபி அதனால கூட இருக்கலாம். இப்போ ரூபாய் வீக் ஆகுதுனால என்ன ஆகுனா, டொமஸ்டிக் ஃபோக்கஸ் எல்லாம் போனாலும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேபி ஸ்மால் அண்ட் மிட் கேப் தான் க்ரோத்னு நினச்சி இப்போ இருந்து என்ன தெரியுது, நமக்கு வர எல்லா முக்கால்வாசியான மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட் எல்லாமே ஸ்மால் அண்ட் மிட் கேப் தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி கம்பெனிலாம் பயங்கரமாக ஏறி இருக்குங்க. ஸோ டிஎஸ்எம் 1.9 ட்ரில்லியன் இன்ஃப்ளோ நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதில் மோஸ்ட் ஆஃப் தெம் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப். எஃப்எஸ் 1.7 ட்ரில்லியன் வெளியே எடுத்திருக்காங்க. அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரம் லார்ஜ் கேப்ல இருந்து. மேபி அதனால தான் இது இருக்கும். ஸோ அவுட்லுக் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் கேப் வந்து இன்னும் கொஞ்சம் இதே ரேலி கண்டினியூ ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 8 to 10% ரேலி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் வந்து 2 years 20 to 25%. இப்போ லார்ஜ் கேப் வந்து 60% தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்மால் கேப் 1 year வேல்யூவேஷன் வந்து 19.8, 5 years வந்து 19.9. ஸோ 15 ப்ரீமியம் வந்து நமக்கு குறைஞ்சி தாங்க இருக்குது. இது வந்து ஒரு சீப்பு தான். இது வந்து சீப் இல்லை, பட் ரீசனபிள் தாங்க. ஏன்னா நம்மளோட இதெல்லாம் ஓவர் வேல்யூவாக சுற்றிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ இந்த அளவுக்கு கம்மியாக வந்திருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் இதுதான். பட் அதுக்காக உங்களோட எல்லா அமௌண்ட்டையும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போட்டுறாதீங்க. கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து ப்ளே பண்ணுங்கள். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் மிட் கேப்பில் வந்து பெஸ்ட்டு வந்து அந்த இதில் செக்டரில் நல்லா ஸ்டாக்காக சூஸ் பண்ணி போகிறது தான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தியாவில் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து டாப் 7 கம்பெனி தான் மோர் தென் 40% வந்து இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டாப் 7 கம்பெனிலனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அது ஏன் தெரில, அந்த மாதிரி ரேஷியோ தான் இருக்குது. 50 கம்பெனி ஈக்குவலாக போக வேணாம், பட் ரேஷியோ வந்து ரொம்ப ட்ராக் ஆகுதுங்க. அதை பற்றி தான் ஒரு இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பேசிவ் இன்கம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 14.84 ட்ரில்லியன் ஏவிஎம் வந்து இருக்குது. அது நிஃப்டி 50 தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 மொத்தம் எத்தனை கம்பெனி இருக்கும்? 50 கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா? ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி 2020 வந்து 1.6 ட்ரில்லியன் தான் ஏவிஎம் இருந்துச்சு. இப்போ 14.84 ஏஎம் இருக்குது. 9x இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்த ஸ்கீம் வந்து 677 ஸ்கீம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே. ஃபோலியோஸ் வந்து 54 மில்லியன்ஸ் இருக்குது. 54 மில்லியன் ஃபோலியோஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸ். ஸோ 67% ஈக்குவிட்டி தான் லான்ச் கேப்பில் தான் இருக்காங்க. நிஃப்டி 50 பெஞ்ச் மார்க்கில் தான் இருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிஃப்டி 50 வந்து 50 ஸ்டாக் இருக்குது. ஆனால் அதில் வந்து 22 ஸ்டாக் தான் அதிகமாக இருக்கும். ஒன்லி 20 ஸ்டாக் தான் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற. நிஃப்டி 50 வந்து 41 ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 41 ஸ்டாக்ஸாக இருக்குது. நிஃப்டி 50 22 ஸ்டாக்ஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 41 ஸ்டாக்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் த இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 50 வந்து ஜஸ்ட் 10 ஸ்டாக்ஸ் தான். அதாவது நீங்கள் போடுற அமௌண்ட்டில் இப்போ வந்து நிஃப்டி 50 ஒரு இப்போ எடுப்போம். இதில் எடுத்துகிட்டு இதில் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதில் பர்சன்டேஜ் பாருங்கள். ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் அண்ட் எல்என்டி இந்த 3 எடுத்துக்கோங்க. எத்தனை பர்சன்ட்? கிட்டத்தட்ட 20+25% இந்த 4 ஸ்டாக்குமே வருதுங்க. இது போக ஐடிசி இருக்கும், வேற என்ன இருக்கும், எஸ்பிஐ இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி மட்டும் சேர்த்து ஒரு 7 கம்பெனி சேர்த்து 40% இருக்கும். அவசாங்க 22 கம்பெனி இந்த மாதிரி ஒன்லி 22 ஸ்டாக்ல தான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போகுதுங்க. நெக்ஸ்ட் 50 41 ஸ்டாக்ஸில் போகுது அப்படிங்கிறாங்க.
ஸோ ஜஸ்ட் 10 ஸ்டாக்ஸில் வந்து 40% ஆஃப் நிஃப்டி 50 வந்து அமௌண்ட் வந்து போகுது அப்படின்னா. ஸோ செபி வந்து ஆல்ரெடி இதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. செபி இனிமேல் வந்து மோர் தென் 10% இண்டெக்ஸில் ஒரு ஃபண்டு வச்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் 13-14% இருக்குங்க. ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ செபி இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபண்டு வந்து அதுவும் சொல்லியிருக்காங்க மோர் தென் 10% ஒரு ஸ்டாக் இருக்கவே கூடாது, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டில். ஸோ இப்போ வந்து அதை குறைக்கணும் அப்படின்னு தான் எல்லா பேங்க்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செக்டார் வைஸாக அதான் சொல்கிறாங்க. செக்டார் வைஸாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஸ் வந்து 25% இருக்குது. ஸோ அதாவது ஐடி வந்து 8% இருந்துச்சு. ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1995 1% தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து 8% இருக்குது. அதாவது பீக்கில் 2020 வந்து 25% போயிட்டு இப்போ 8% வந்துருக்கு. அதே மாதிரி தான் ஃபினான்ஸ் வந்து 1995 10% இருந்துச்சு, இப்போ 25% இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ், ஐடி அண்ட் ரிஃபைனரி மட்டும் சேர்த்தாலே 62% வருதுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கு இல்லையா, அதனால ஒரு க்ரோத் இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ்லையும் ஐடிலையும் ஏதோ இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நிஃப்டியில் நீங்கள் நம்ம நிஃப்டியில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா, எனக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் வரணும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, எனக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நல்ல க்ரோத் வரும்னு சொல்கிறோம். இன்கேஸ் பேங்க்லேயோ ஐடிலையோ ஒரு க்ரைசிஸ் வருதுன்னா என்ன ஆகும்னா படுத்துரும். அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேட்டாக நமக்கு யாருக்குமே வராது. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா செக்டர்லையும் டைவர்சிஃபை பண்ணி வைங்க, எல்லா ஸ்டாக்லையும் டைவர்சிஃபை பண்ணி வைங்க அப்படிங்க. அதாவது ஸ்டாக்கில் மோர் தென் 10% ஒரு ஸ்டாக்கில் வைக்கக்கூடாது அப்படிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. செக்டார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே ஒரு ஸ்டாக்கில் இருக்கக்கூடாது அப்படின்னா புது ரூல். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில. இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கலுங்க என்னன்னா, இந்த ஃப்ளெக்ஸி கேப் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஃப்ளெக்ஸி கேப் வச்சிருப்போம், லார்ஜ் கேப் தனியாக வச்சிருப்போம், மிட் கேப் தனியாக வச்சிருப்போம், இல்லை லார்ஜ் ப்ளஸ் மிட் கேப் வச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் எதுக்கு வச்சிருப்போம்னா, நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணுறோன்னு வச்சிருப்போம். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் டைவர்சிஃபை பண்ணுறதா இல்லை ஓவர்லேப் ஆகுதா, அதை வந்து முதல்ல இது தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சராக ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கானா, ஃப்ளெக்ஸி கேப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைனமிக்காக சிப் பண்ணுவாங்க ஒருலேருந்து இன்னொன்றுக்கு, ஒவ்வொரு மார்க்கெட் கேப்பும். இப்போ லார்ஜ் இந்த மிட்ல இருந்து லார்ஜுக்கு ஸ்மாலுக்கு அப்படி மாற்றிட்டு இருப்பாங்க. லார்ஜ் அண்ட் மிட் கேப் வந்து ஒரு 35%, மோர் தென் 35% சுட் பி லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்மால் கேப் இல்லை வாட் எவர் மைக்ரோ கேப் அப்படின்னு போகலாம். ஸோ இதில் ஓவர்லப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக 20% ஓவர்லப் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து மெட்டீரியலாக அஃபெக்ட் ஆகுமான்னு தெரியல, பட் இது வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்ஸி கேப் வேணும், லார்ஜ் கேப் வேணும், இல்லை மிட் கேப் வேணும் அப்படின்னா அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரே ஏஎம்சியில் போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இது ஒரு ஃபேமஸ் ஃப்ளெக்ஸி கேப் எதுனா பராக் பாரி. ஸோ பராக் பாரியில் ஒரு ஃப்ளெக்ஸ் கேப் வச்சுக்கலாம். அதே இதில் இப்போ ஒரு லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ இல்லை லார்ஜ் ப்ளஸ் மிட் கேப் வைக்காதீங்க. ஒரு ஐசிசியில் வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேயரில் இந்த அபுபக்கர் இல்லை ஜேஎம் இந்த மாதிரி எதுலேயோ ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ வேறு ஏதோ கேப் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்படி வைக்கிறதுனால ஏன்னா ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸுக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் அதே இதில் போய் இண்டெக்ஸ் ஃபண்டு, லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஃப்ளெக்ஸ் கேப் எல்லாமே வச்சுருந்தாலும் உங்களுக்கு பெருசாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது, ஓவர்லேப் தான் நிறைய ஆகும். அதனால சேம் இதில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சிங்கிள் ஏஎம்சியில் வந்து 25-30% அமௌண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. ஏஎம்சி பொறுத்தவரை டைவர்ஸ்ட் பே பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து இந்த நியூஸில் சொல்ல வருது. ஸோ இவங்க எக்ஸ்பர்ட் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் 1 or 2 ஃபண்ட் ஃபைன், பட் இவங்க 3 to 4 ஃபண்ட் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. போதும் அது அப்படிங்கிறாங்க. ஆனுவலாக போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் ஹோல்டிங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலையும் செக் பண்ணுங்கள். அவங்க என்னென்ன ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குது, அக்ரெசிவாக இருக்கா, கன்சர்வேட்டிவாக இருக்கா, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்ளெக்ஸி கேப் வந்து லாங் டேர்முக்கு வந்து தான் நல்லா இருக்குங்கிறாங்க. போத் கேன் பி ரெண்டுமே வச்சு தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஃப்ளெக்ஸி கேப் வச்சுட்டு எனக்கு 4 வருஷத்தில் 3 வருஷத்தில் வேணால் கிடையாது. மோர் தென் 5 இயர்ஸாக ஃப்ளெக்ஸி கேப் வந்து நல்ல ரிட்டர்னே கொடுக்கும். லார்ஜ் அண்ட் மிட் வந்து ஓகே, ஒரு 4 to 5 இயர்ஸ் கூட நீங்கள் ஒரு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறதுங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு கோர்ட் தீர்ப்பு வந்து ஒரு இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை என்னென்னு பார்த்துருவோம். அதாவது ஒரு கம்பெனி இருக்குங்க. எந்த கம்பெனினா கார்மிக்கல் கேபிட்டல் சம்திங் ஒரு கம்பெனிக்கு அந்த ஷேர் ஹோல்டர் வந்து 20% ஷேர் வச்சுருக்காங்க. ஐடி ரேட் நடந்துச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டேக்ஸ் பே பண்ண சொன்னாங்க. நீங்கள் வச்சிருக்க ஷேருக்கு டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஷேர் இது வந்து அவங்க வந்து கம்பெனியோட அசெட் கிடையாது. பட் நம்ம ஒரு கம்பெனி ஷேர் வச்சுருக்கோம், நம்ம கம்பெனியோட அசெட்டே வச்சிருக்கோம்னு அர்த்தம், ஷேர் தான் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ டிவிடெண்ட் இன்கம் ஆல்ரெடி டேக்ஸ் தான், அதை பே பண்ணுறீங்க ஓகே. பட் கம்பெனிஸ் இன்கம் வந்து நாட் டைரக்ட்லி டு த ஷேர் ஹோல்டர் இன்கம், அதனால அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு. நாளைக்கு நம்ம கிட்ட கூட நீங்கள் இந்த ஷேர் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு ரிஸ்க்னால நம்ம கிட்ட தெரிஞ்சவங்களுக்கு வந்துருச்சுன்னா கூட நம்ம இந்த மாதிரி இந்த
கோர்ட்டோட வெடிக்டை பாயிண்ட் அவுட் பண்ணி இது மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லி காட்டலாங்க. ஸோ இதோட அவுட்கம் என்ன வருதுன்னா, ரியாலிட்டி இன்கம்க்கு வந்து ரெண்டல் இன்கமோ ரியாலிட்டி இன்கமோ உங்க வந்து பண்ணணும், கேபிட்டல் கெயினுக்கு நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட டிவிடெண்டுக்கு பண்ணணும். பட் ஷேர் வச்சிருக்கனால நீங்கள் வந்து அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமானு கிடையாது. ஸோ அப்படி சொல்லிட்டு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டெல்லி ஹைகோர்ட்டு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.